தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சார், வணக்கம். இந்த மாநாடு குறித்து உங்களுடைய பார்வையை நீங்க பதிவு செய்யுங்க. 31வது தென் மாநில முதல்வர்களுடைய மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் சில முதலமைச்சர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. எங்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடுடைய வேளாண்மை பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றமும் காவேரி மேலாண்மை வாரியமும் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறதோ அந்த தீர்ப்பை காவேரி மேலாண்மை வாரியம் நடைமுறைப்படுத்த வேண்டும். கடைக்கோடிக்கு செல்லும் காவிரி நீர் அங்கு இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கு தன்னுடைய சாகுபடிக்கு தேவையான நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அந்த நீரை அவர்கள் முறையாக கொடுக்க வேண்டும். இதற்கு எந்த காரணம் சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் போக்கு இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். நமக்கு இனாமோ யாசகமோ இல்லை. ஆகையால் நம்ம நீதிமன்ற தீர்ப்பு என்னவோ அதை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம். இருந்த போதிலும் மிகப்பெரிய பாதிப்பும் இருக்கிறது. அட்லீஸ்ட் அந்த நீதிமன்ற தீர்ப்பும் காவிரி மேலாண்மை வாரியம் சொன்னதையும் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். அதை உபரி தண்ணீர் வந்தால் கொடுப்போம், ஆனால் சொன்ன முறைப்படி நாங்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் எங்களுடைய இன்றைக்கு அவரோட உரையாடல்களில் தெரிஞ்சது. அதே போன்ற இந்த போதை பொருட்கள் நடமாட்டத்தை எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒன்றிய அரசுடைய வழிகாட்டுதலோடு முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். மாநிலங்களுக்கு மாநிலம் அது வியாபாரம் செய்வதை எடுத்து வருவதை முழுமையாக தடுத்து நிறுத்தினால்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை நல்ல தலைமுறையை நாம் உருவாக்க முடியும். செல்வ பெருந்தகை சார், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போதும் இது போன்ற மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. மாநில முதலமைச்சர்கள் தங்கள் மாநிலத்துக்கு இடையே இருக்கும் பிரச்சனையை பற்றி பேசும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் டீல் செய்த விதமும் தற்பொழுது பாஜக டீல் செய்யும் விதமும், இதற்கு இரண்டுத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரெண்டு விஷயம் தான். இதை ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொள்வதை விட, கடந்த காலத்தை மீண்டும் சுய பரிசோதனை செய்வதை விட, தோண்டி ஆராய்ந்து பார்ப்பதை விட, இப்பொழுது எங்களுக்கு தேவை விவசாய பெருங்குடி மக்களுக்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பை, காவிரி நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பை நீங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த போதைப் பொருள் நடமாட்டங்களை ஒன்றிய அரசு உன்னிப்பாக கவனித்து ஒரு மாநிலத்துக்கும் அவர்களுக்குள்ள தகவல்கள் பரிமாற்றம் செய்து இதை தடுத்து முழுமையாக நிறுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய பார்வை. வரி தொடர்ந்து ஒரு குரல் இருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் செலுத்தும் வரிவை, அந்த வரி தொகை முழுமையாக எங்களுடைய பங்களிப்பை உடனுக்குடன் அளிக்க வேண்டும். இப்படி பல கோரிக்கைகள் இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் தென் மாநில முதல்வர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் எங்களுடைய பார்வை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி செல்வ பெருந்தகை சார். கடலோர கப்பல் போக்குவரத்தை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் சிஎம் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டுடைய கடல் எல்லை பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1076 கிலோமீட்டர் நீளம் கொண்டது நம்ம தமிழ்நாட்டினுடைய கடல், அந்த பரப்பு. அப்படி இருக்கும் பொழுது கப்பல் போக்குவரத்தை விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலங்களின் பங்கு மட்டும் 30% என்பதை பதிவு செய்திருக்கிறார். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, போதைப்பொருள் இல்லாத தென்னிந்தியாவே உருவாக்குவதே இலக்கு என்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இதற்காக இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், ஒவ்வொரு மாநிலமும் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது நாடாளுமன்றத்தில் ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம்,
நாடாளுமன்ற எம்பிக்களின் சீட்டுகளை உயர்த்துவது தொடர்பாகவும் சிஎம் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய கோட்டா அந்த விகிதாச்சாரம் கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக முன்வைத்திருக்கிறார். நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையாது அப்படிங்கிறத சட்டப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும். வெறும் வாய்மொழி வாக்காக சொன்னால் மட்டும் பத்தாது, அதற்கு சட்ட அங்கீகாரம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பதையும் முன்வைத்திருக்கிறார். இந்த காவிரி விவகாரத்தில் நீதிமன்றம் மற்றும் வாரிய முடிவுகளை செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு, அட்மிஷன்ஸ் ஓபன்.